இன்னைக்கு பெண் சுதந்திரத்துக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் ஜாதிகள் இல்லையடி பாப்பா மதங்களும் இல்லைன்னு கூறிய நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய இயற்பெயர் சுப்பையா என்ற சுப்பிரமணியன். இவர் டிசம்பர் 11 1882 பிறந்தார். இவருடைய தந்தையார் சின்னசாமி ஐயர், அம்மா இலக்குமி அம்மா. இவர் அவருடைய காலத்துல அவருடைய 5வது வயதிலேயே பாரதி அவர்களோட அம்மாவை பிரிஞ்சிடுறாங்க. அதாவது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இவருக்கு அப்பயே கவிதை எழுதுறது, இதுகள்லாம் சொற்பொழிவாற்று, இதில் நல்ல ஒரு ஆர்வம் உடையவர். இவர் தன்னுடைய 9வது படிக்கிற போதே கவித்திறன் அதிகமாக கொண்டதுனால எட்டயாபுரம் மன்னர் அவருக்கு பாரதி அப்படின்னு பெயர் சுற்றாரு. அந்த பாரதின்னு வச்சதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து அவர் சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அந்த 9வது படிக்கும் போதே சொற்பொழிவாற்றக்கூடிய வல்லுநர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ஈடா நிகரா தன்னுடைய சொற்பொழிவு ஆற்றி தன்னுடைய திறமையும் குழந்தை பருவத்திலேயே காட்டினவர் தான் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இவர் சிறு வயதிலேயே கல்யாணம் முடிக்கப்பட்டார். அதாவது 1897 ஜூன் மாதம் 5 அதாவது இவருக்கு 14 வயசு இருக்கும் போதேவும் 7 வயது நிரம்பிய செல்லம்மாள் அவர்களை கல்யாணம் முடிக்கிறார். குழந்தை திருமணமாக முடிக்காரு. அந்த நாள் அது அவருடைய சூழ்நிலையினால முடிக்கப்பட்ட கல்யாணம் தான். அந்த குழந்தை திருமணத்தை உணர்ந்த அவர் இனி யாரும் குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கு முன்னெடுத்து அந்த குழந்தை திருமணத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் அதை ஒரு கவிதை மூலமா மக்களுக்கு பிரச்சாரமா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மக்களுக்கு எடுத்து கூறினார். அதுக்கப்புறம் அவருடைய தந்தை இவருடைய 16 வயதிலே அவரும் மறைஞ்சிடறாரு. மறைஞ்சிட்டா அப்ப அவர் கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டாலும் அவர் காசிக்கு போய் சமஸ்கிருதம் படிக்காரு. காசியில் போய் சமஸ்கிருதம், ஹிந்தி, பெங்கால், அப்புறம் ஆங்கிலம், இது மாதிரி பல மொழிகளும் கற்றுக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவருக்கு தமிழ் மொழி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அங்க பள்ளிக்கு அந்த சமஸ்கிருதம் கல்வியெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தமிழகத்துக்கு எட்டயபுரம் அரசரவை கவிஞரா பாரதியார் அவர் நியமிக்கப்படுறாரு. அப்படியாவும் மதுரையிலையும் சேதுபதி மன்னர் அவருடைய அரசவையில செய்தித்துறை அமைச்சராக செய்தித்துறையாலையும் விளங்குறாரு. சுப்பிரமணிய சுவாமி பாரதியார் அவருடைய கவிதைகள் முதலா 1903 அந்த வருஷம்தான் அச்சிடப்பட்டு வெளிவருது. அதுக்கப்புறம் தான் மதுரையில் உள்ள சேதுபதி அவர்கள் அரசவையில் தமிழாசிரியராக சுப்பிரமணிய பாரதியார் நியமிக்கப்படுறார். அதுக்கப்புறம் அவருக்கு நாள் போக
அவருக்கு வந்துட்டு இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் வந்துட்டு அவருடைய ஈடுபாடு வந்துட்டு அதிகமாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1905 வந்துட்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவங்க மூலமா வந்துட்டு சுதந்திரத்தில் போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு. அவங்கள தாதா நவ்ரோஜி அவங்கள சந்திக்க வந்துட்டு கல்கத்தா போறாரு. அவங்கள சந்திக்க போகும்போது விவேகானந்தர் சீடர் நிவேதா தேவி அவங்கள வந்துட்டு சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு வந்துட்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு 1907 வந்துட்டு இந்தியாங்கிற வார இதுலையும் இது பால பாரதம்ங்கிற ஆங்கில செய்தி ஆளுக்கும் வந்துட்டு ஆசிரியராக வந்துட்டு நியமிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு 1908 வந்துட்டு அவர் வந்துட்டு இந்தியாங்கிற புத்தகத்தில் வந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்கு அவருடைய எழுத்து மூலமாக, அதாவது அவர் பேனா வச்சும் சுதந்திரத்துக்கு போராட முடியும், அவருடைய பேனா முள்ளு எழுதக்கூடிய வரிகள் அனைத்துமே வந்துட்டு மக்களிடம் போய் சேர்ந்து மக்களுக்கு வந்துட்டு சுதந்திர தாகத்தை மூட்டினவர் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்துட்டு. இப்படி பாரதியார் அவர்கள் வந்துட்டு அவருடைய பத்திரிகைகள் வந்துட்டு சுதந்திரத்துக்காண்டி இதை போலவும் பிரிட்டிஷர் வந்துட்டு பயப்படுறாங்க. அவரை கைது செய்யணும்னு முடிவுன்னா பாரதியார் அவர் வந்துட்டு புதுச்சேரியில் போயிட்டு தலைமறைவாக இருக்காரு. அதுக்கப்புறம் 1908 வந்துட்டு அங்கிருந்து என்னுடைய இந்தியாங்கிற நாடுகளில் வந்துட்டு சுதந்திரத்துக்குரிய தாகத்தை வந்துட்டு செய்திகளை வந்துட்டு பரப்புறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு 1912 வந்துட்டு பகவத்கீதை அதை வந்து தமிழில் மொழிபெயர்ப்பிச்சு பாரதியார் வந்துட்டு எழுதி பகவத்கீதையை பற்றி தமிழ் மக்களுக்கும் தெரியுங்கிறதுக்காண்டி தமிழ்லேயும் மொழிபெயர்த்தார். 1918 வந்துட்டு ஆங்கிலேயரால் வந்துட்டு புதுச்சேரி வந்து பிரிட்டிஷ் எல்லைக்குள்ளே போயிருக்கும்போது பாரதியார் அவர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டால் 34 நாட்கள் வந்துட்டு சிறையில் வாசம் வந்து அனுபவிக்கிறார். அந்த 34 நாட்கள் கழித்து வந்ததுக்கப்புறம் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பாரதியார் வந்துட்டு 34 நாள் சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பாரதியார் வந்துட்டு தன்னுடைய மனைவி ஊரில் போயிட்டு செட்டில் ஆகிட்டா தன்னுடைய மனைவி ஊர்லேயே வந்துட்டு சிறு காலம் வந்துட்டு அங்கே வசிக்கிறாரு. அப்பங்கள வந்துட்டு மறுபடியும் அவர் வந்துட்டு வறுமையில வந்துட்டு தள்ளப்படுறாரு. அந்த வறுமையிலையும் வந்துட்டு பிறர் கையை அந்த அம்மா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பங்கள வந்துட்டு எட்டயபுரம் மன்னருக்கு வந்துட்டு ஒரு சின்ன கவிதை துண்டு பாப்பில் கவிதைகள் மூலமா அனுப்புனாலும் அவருக்குரிய மானியங்கள் வந்துட்டு கிடைக்கல. என்னதான் கஷ்டப்பட்டாலும் அந்த நிலைமையிலையும் வாடாம தன்னுடைய சுய மரியாதையை காப்பாற்றணும் தன்னுடைய இதுலயே வந்துட்டு வாழ்ந்தவர் தான் பாரதியார். அந்த டயத்துல வந்துட்டு தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு ஒரு குரலையும் பாரதியார் வந்துட்டு வெளியிடுறார். அதாவது கொடுக்கறத மேல கூடியும் வாங்குறத அடியிலையும் வாங்குற பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பழமொழி எதிராக வந்துட்டு எப்படின்னா தன்னுடைய நண்பர் வந்துட்டு ஒரு தாம்பழத்தட்டில் வந்துட்டு சில பணங்களையும் அது மேலே பட்டு வேஷ்டி துண்டுகளையும் வச்சு
கொடுக்குறாரு. கொடுத்தா பாரதியார் வந்துட்டு அந்த தட்டை வந்துட்டு அவர்கிட்டமே கொடுத்துட்டு அதில் இருக்க அந்த வேஷ்டி சேலையும் அந்த பணத்தையும் மட்டும் அங்கே எடுத்துக்கிறார். இதுதான் இது வந்துட்டு என்னன்னா, பெறுவதையும் வந்துட்டு தெரிஞ்சு பண்ணணும், கொடுக்கறதையும் வந்துட்டு தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதியார் வந்துட்டு ஒரு உதாரணமா காட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1919 வந்துட்டு சென்னைக்கு வரும்போது பாரதியார் அவர்கள் வந்துட்டு காந்தி அவர்கள் வந்துட்டு சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்போங்கள வந்துட்டு காந்திஜி, ராஜாஜி, பாரதி இங்கே 3 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. பாரதியார் அவர்கள் வந்துட்டு முதலாவதாக காந்தி அவர்களை சந்திச்சதும் அதுதான், கடைசியாக சந்திச்சதும் அதுதான். அதுக்கப்புறம் 1921 வந்துட்டு திருவல்லிக்கேணியில் உள்ள கோயிலில் வச்சு சாமி கூட போகும்போது ஜூன் மாதம் வந்துட்டு யானை வந்துட்டு அவரை வந்துட்டு தூக்கி வீசிடுது. வீசிட்டா அப்படிங்களா வந்து அவருக்கு வந்து கை கால் தலைகள்லாம் வந்துட்டு அடிபடவும் சில காலங்கள் வந்துட்டு படுக்கையிலே கிடக்காரு. படுக்கையிலே இருந்தால் அப்படிங்களா வந்துட்டு வயிற்றுப்புண்ணால் வந்துட்டு அவதிப்படுறாரு. அவதிப்பட்டால் அவர் வந்துட்டு செப்டம்பர் 11 வந்துட்டு 1921 இந்த மண்ணை விட்டு அவர் பிரிஞ்சிறாரு. என்னதான் பாரதி அவர்கள் வந்துட்டு இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சாலும் அவர் மக்கள் மனதை விட்டும் இந்த சுதந்திர தாகத்தை விட்டும் பிரியவே இல்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சாதிக்காக வேண்டியும் குரல் கொடுத்தவர் தான், சாதி மத ஒழிப்புக்காக வேண்டி குரல் கொடுத்தவர் தான் சுப்பிரமணிய பாரதி அவர்கள். சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்துட்டு அவர் எழுதப்பட்ட பாடல்கள் வந்துட்டு கவிதைகளும் நிறைய எண்ணற்ற கவிதைகள் இதெல்லாம் இருக்கு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, தேசிய கீதம், இது போன்ற எண்ணற்ற பாடல்களும் கவிதைகளையும் நமக்கு விட்டு சென்றிருக்காரு பாரதியார் அவர்கள். பாரதியார் அவர்களை வந்துட்டு நினைவு கூறுற விதமா எட்டயாபுரத்தில் அவர் வாழ்ந்த இடமும் திருவல்லிக்கேணியில் அவர் வாழ்ந்த இடமும் அரசு உடைமையாக்கி பாதுகாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டு அவருடைய நினைவாக வந்துட்டு போற்றப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக கூட காசியில் வந்துட்டு தமிழ் சங்கமம் அங்கே நடத்தி பாரதியார் அவர்களையும் நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு 130 கோடி மக்களும் வந்துட்டு இந்த தமிழை வந்துட்டு போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கார்.